கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம்? 1 கொடுத்தால் 3 நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு, இந்த உலக நியதி. ஒரு விதையை போடுகிறோம் என்று சொன்னால் அது முளைத்து எழுந்து நிறைந்த பலன் தர வேண்டும். பன்மடங்காக அது நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்கிறது, இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பாகவும் அமைகிறது. எனவே எல்லா நிலைகளிலும் இதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பொது வாழ்விற்கு வருகிறோம், ஒரு பொதுவான ஒரு பணியை ஏற்கின்றோம் என்று சொன்னால் அதற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள் பாருங்கள். இத்தனை கோடி செலவு செய்து அவர்களெல்லாம் தலைவர்களாகிறார்கள், அந்தந்த இடங்களிலே அவர்களெல்லாம் பெரியவர்களாகிறார்கள், பொறுப்பான ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு செலவு செய்து வந்தவர்கள் 1 கோடி செலவு செய்தால் 5 கோடியை சம்பாதிக்கத்தானே செய்வார்கள். பிறகு அந்த 1 கோடியை இவர்கள் என்ன பெரிய தான தர்மங்களா? இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இது மனித கண்ணோட்டம், மனித கணக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். என் சீடராய் வர இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் தாயையும் தந்தையையும் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு வர வேண்டும். பிறகு நிலபுலன்களையோ விட்டுவிட்டு இம்மையில் நீங்கள் வர வேண்டும். அப்படி வருகின்றவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று ஆண்டவர் சொன்னார். இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். நிறைய பேர் இதுபோல் செய்திருக்கின்றார்கள். வனத்து அந்தோனியார் என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வனத்து அந்தோனியார் அவ்வளவு செல்வ சிறப்புமிக்க ஒரு குடும்பத்திலே இருந்தவர். அத்துணை செல்வத்தையும் அவர் விட்டுவிட்டு வனத்திலே சென்று அவர் தியானம் செய்தார். தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனுக்காக அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அசிசியார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய தந்தையிடமிருந்து எதையும் பெற்றுக்கொண்டதாக நினைக்காமல் இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் ஏழ்மையாக வாழ்ந்தார். இதுபோன்று பல பேரை நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் சீடர்கள். அந்த சீடத்துவ வாழ்க்கைத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே இப்படி இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு வருகின்றவர்களுக்கு 100 மடங்காக ஆண்டவர் தருகிறார் என்று சொல்கின்றார். அந்த 100 மடங்கு என்ன என்பதைத்தான் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வீட்டை விட்டு வந்தாக்கா 100 வீடு நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒரு மனைவி விட்டு விட்டால் 100 மனைவி நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, 100 மடங்கு என்று அந்த வார்த்தையை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். 100ஆக நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக 100 மடங்கு. 100 மடங்கு என்பது சதம். அப்படி என்றால் நிறைவு. நீங்கள் எதற்காக இந்த வீடுகளை தேடுகிறீர்கள், பொருளை தேடுகிறீர்கள், மக்களை தேடுகிறீர்கள், நிலபுலன்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள், பணத்தை நீங்கள் பதுக்கி வைக்கின்றீர்கள், நகை நட்டுகளை எல்லாம் நீங்கள் உங்களுக்காக வைத்துக் கொள்கிறீர்கள். எதற்காக என்று சொன்னால் மகிழ்ச்சிக்காக, நிறைவிற்காக, ஒரு எதிர்கால பாதுகாப்பிற்காக மனிதன் இதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் விட்டுவிட்டு இதைவிட அதிகமாக உங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் நான். இவைகளை எல்லாவற்றையும் விட என்னை நீங்கள் பின்பற்றினால் அதுதான் உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பணக்கார வாலிபன் வந்தான், எல்லாவற்றையும் செய்வதாக அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் செய்ய வேண்டியதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சீடராக வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை நீ செய்ய வேண்டும். அவன் வருத்தத்தோடு சென்று விட்டான். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு நம்மிடம் சவாலாக இருக்கிறது. எனவே தான் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அதிலே அவரை பின்பற்றக்கூடிய, அவருடைய வாழ்வில் பங்கெடுக்கக்கூடிய தகுதியானவர்கள் யார் என்பதை நமக்கு அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நம்மை அழைக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்ற அழைப்பை ஏற்றவர்களாக நாம் இருக்க, இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க,
இறைவனே நமக்கு எல்லாம் என்று இருக்க இறைவனுடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.